சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாங்காவை வந்து பயன்படுத்தி நம்ம உடம்புல எத்தனை விதமான பிரச்சனைகளை வந்து நீக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். மாங்காய் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் இப்போ நமக்கு அடிக்கிற வெயிலுக்கு நம்ம மாங்காய் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு கண்டிப்பாக குளிர்ச்சியாகவும் இருக்கும். உடலில் வந்து பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதை வந்து சரி பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த மாங்காய் வந்து ஒரு ஹைலைட் ஆனது அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்ல மாங்காய் வந்து எஃபெக்டிவாக இருக்கும். இது பாருங்கள், நல்லா பெரிய பெரிய மாங்காயாக எங்கள்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா கூட தாராளமாக நமக்கு கிடைக்கும். இந்த மாங்காயை டெய்லி நம்ம வந்து பார்த்திங்கன்னா மாங்காவை ஜூஸாக அடிச்சும் குடிக்கலாம். அதாவது அதுவும் நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். இல்லை இப்போ நான் பண்ணக்கூடிய மெத்தடில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு உடம்பு நல்லா குளிர்ச்சியாக இருக்கிறதுக்கு இது வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்குவாங்க. நம்ம வீடியோக்குள்ளே போய் இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரே ஒரு மாங்காய் மட்டும் நான் பறித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ மாங்காயை வந்து நம்ம குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி விட்டு நான் பறித்து நல்லா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி விட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது கூட நம்ம தயிர் தான் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 4 ஸ்பூனுக்கு தயிர் எடுத்திருக்கேன். தயிர் வந்து பார்த்திங்கன்னா குளிர்ச்சித்தன்மை வாய்ந்த ஒரு பொருள். நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை, முக்கியமாக மாங்காய் வந்து நம்ம சாப்பிட்றப்ப நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரித்து கொடுக்கும். அது கூட நம்ம தயிர் சேர்த்து எடுத்துக்கிறப்ப இந்த வெயில் தடத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய அந்த உடல் சூட்டை வந்து குறைச்சி நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு மாங்காய் பயனுள்ளது. நமக்கு தயிரும் ரொம்பவே பயனுள்ளது, நமக்கே தெரிஞ்ச விஷயம்தான். தயிர் கூட சேர்ந்து நம்ம சாப்பிட போகிறோம். இப்போ நல்லா மாங்காவை 4 ஸ்பூன் தயிர், ஒரு அரை மாங்காவை நம்மளுக்கு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் நான் வந்து பேக்கெட் தயிர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கட்டியான தயிர் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அதுவும் எடுத்துக்கலாம். சேர்த்துட்டு இது மேலேயே இன்னும் கொஞ்சம், ஆல்ரெடி 4 ஸ்பூன் எடுத்துருந்தோம். இப்போ ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கணும். இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக உப்பு, ஏன்னா உப்பு சேர்த்து சாப்பிட்டா தான் இன்னும் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் உப்பு சேர்க்க மாட்டீங்க, மாங்காய் எனக்கு உப்பு சேர்த்த பிடிக்காதுன்னா சேர்க்க வேண்டாம். கொஞ்சம் நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்க போகிறோம். இது பாருங்கள், வெறும் மாங்காய், அதில் உப்பும் சேர்த்து தயிர் சேர்த்துருக்கோம். இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு இதை மிக்ஸ் பண்ணி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கிட்டோம். இதை வந்து ரெகுலராக நம்ம எடுத்துக்கிறப்ப கண்டிப்பாக நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரித்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல் சூட்டையும் வந்து குறைச்சி கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பண்ண இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.